காலை வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு புத்த பூர்ணிமா. புத்தர் பிறந்ததா கருதக்கூடிய ஒரு நாள். இந்த நாள்ல பாத்தீங்கன்னா அனைத்து புத்த மதத்தை சேர்ந்தவங்களும் பாத்தீங்கன்னா விமர்சையா கொண்டாடுவாங்க. அனைத்து புத்த மடாலயங்கள்லயும் சரி சரி இல்லைன்னா புத்த கோயில்கள்லயும் சரி மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா புத்தர் வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயங்களை பாத்தீங்கன்னா உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க நான் விருப்பப்படுறேன். புத்தர் ஒரு நாள் ஒரு கிராமத்துக்கு போயிருக்க சொல்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் புத்தரை கடுமையா திட்டுற, எந்த அளவுக்கு திட்ட முடியுமோ, எந்த அளவுக்கு அவர் கோவத்தை காட்டி திட்ட முடியுமோ திட்டுறாரு. புத்தர் ரொம்ப ரொம்ப பொறுமையா கேட்கிறார். அவன் பார்த்தா கோவத்துல உச்சியில போயிட்டு எந்த அளவுக்கு திட்டுறான்னா சுத்தி இருக்கவங்களால அவங்க சீடர்களால தாங்க முடியாத அளவுக்கு திட்டுறாரு. புத்தர் அந்த ரொம்ப ரொம்ப அமைதியா இருக்காரு. அந்த கோவத்தோட உச்சியில போயிட்டு பாத்தீங்கன்னா, நான் இவ்வளவு திட்டுறேனே, இதுக்கு எதுக்காச்சும் ஒண்ணுக்கு பதில் சொன்னியா அப்படின்னு அப்படின்னு புத்தரை நோக்கி அவன் கேள்வி கேட்கிறான். அது புத்தர் சொல்றாரு, ஒருத்தர் உனக்கு ஒரு பரிசை கொடுக்குறாருன்னா அந்த பரிசை நீ ஏத்துக்கலன்னா அந்த பரிசை யாருக்கு சொந்தம்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த கோபத்தோட அந்த ஆள் சொல்றான், யார் அதை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்றாரு. அது புத்தர் சொல்றாரு, நீ சொல்ற உன்னோட கோபத்தையோ உன்னுடைய பச்சை சொல்லியோ நீ திட்டத்தையோ நான் எதையுமே ஏத்துக்கல, இது யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் அமைதியா இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு விஷம் வச்சிருக்க ஒரு கிண்ணத்தை புத்தர்கிட்ட கொடுத்து, இதை நீ குடிச்சு உன்னோட ஞானத்தை நிரூபி அப்படின்னு சொல்றாரு. புத்தர் அதை கையில வாங்கிட்டு பாத்தீங்கன்னா கையில வாங்கி வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, எனக்கு விஷத்தை கொடுத்துருக்க, ஆனா அதை நான் ஏத்துக்க மாட்டேன், அதை நான் பருக மாட்டேன். ஒரு நல்லதோ கெட்டதோ யாரு கொடுத்தாலும் அதை நம்ம ஏத்துக்காத வரைக்கும் அந்த கெட்டது எதுவுமே நம்மளை தாக்காது. நீ எனக்கு இந்த விஷமான இந்த கெட்டதையோ இல்ல நீ கோபத்தோட திட்டின விஷயத்தையோ நான் உள்ளுக்குள்ள ஏத்துக்காத வரைக்கும் என்னால பாத்தீங்கன்னா இந்த கெட்ட விஷயங்களை நான் ஏத்துக்காத வரைக்கும் எனக்கு எந்த கெட்டதும் நடக்க போறது கிடையாது அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா புத்தர் அழுத்தமாக பதிவு பண்றாங்க. இந்த கதை மூலமா நமக்கு தெரிய வர்றது என்னன்னா, ஒருத்தர் நம்ம கோபத்தில் திட்டினாலும் சரி, ஒருத்தர் நம்ம கெடுதலை செஞ்சாலும் சரி, அதை நம்ம இன்முகத்தோட நம்ம ஏத்துக்கலன்னா நம்ம பாத்தீங்கன்னா அந்த அந்த கோபமான கடும் சொல்லையோ இல்ல நமக்கு ஒரு செய்த அந்த கெட்ட செயல்களையோ நம்ம உள் வாங்காத வரைக்கும் பாத்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான கெட்டதும் நடக்க போறது கிடையாது. இதைதான் பாத்தீங்கன்னா புத்தர் அவருடைய ஆன்மீகத்துல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் கூற வர்றது. ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து கதைகளை பாத்தீங்கன்னா தினம் காலையில நான் உங்களுக்கு சொல்றேன். அது வரைக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சர்வம். நன்றி நண்பர்களே.